எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைஸ் டே. வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். டிசம்பர் 7 உங்களுக்கு எனர்ஜி எப்படி இருக்கு, என்ன மெசேஜஸ் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டிசம்பர் 7 ப்ளீஸ் ஸ்பிரிட் மெசேஜஸ் லவர்ஸ், 8 of Pentacles, Queen of Pentacles, Star, ஸோ இன்றைக்கி உங்களுடைய ஹார்ட் ஒர்க் பார்க்க முடியுது. மேபி உங்களுடைய கரியர் ரிலேட்டடாக, மணி ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்களுக்காக உங்களுடைய உழைப்பு அதிகம் தேவைப்படும். ஓகேவா? நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது கொடுக்கும். ஸோ தட் மீன்ஸ் இப்போ நீங்கள் பண்ணுற உழைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். ஓகே, 1 செகண்ட். நீங்கள் எவ்வளோதான் எஃபர்ட் போட்டாலும் எவ்வளோதான் எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய கரியர் ரிலேட்டடாக டிலே ஆகிட்டு இருக்குதா அப்படின்னா, உங்களுடைய ஒர்க்குக்கான ரிசல்ட் டிலே ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிற எஃபர்ட் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ மேபி இன்றைக்கி உங்களுடைய இது வரைக்கும் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் இருந்திருப்பீங்க, ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் அது எல்லாமே மாறுது. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிது. அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹீலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தட் மீன்ஸ் ஓகே அப்படின்னு அதை கடந்து வருவீங்க. அண்ட் அதான் டிலே ஆகிட்டு இருந்த விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது இன்றைக்கி. இந்த மாதிரி ஒரு குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ், அதாவது நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் பண்ணலாம். உங்களுடைய ஃபுல் எனர்ஜியில் நீங்கள் நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸை கடந்து உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் வின் பண்ணுவீங்க. மணி ரிலேட்டடான விஷயத்துலேயும் உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் இருக்கும். அண்டு நீங்கள் எப்படின்னா இது இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மணி ரிலேட்டடாக ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யார்கிட்டையும் கேட்டு தான் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கான ஒரு தனித்துவம், ஓகேவா, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். ரைட்? அது ஓகே தானே? ஸோ அது நீங்கள் போராடி அப்படி இருக்கணும்னு ஒரு போராடிட்டு இருந்து நிற்கீங்க அப்படின்னா அதில் ஒரு சக்ஸஸ் பார்க்க முடியுது. அண்ட் ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற சக்ஸஸும் உங்களோட பல தடைகளை தாண்டி பார்க்க போகிறீங்க. ஸோ ஐ ஃபீல் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஒரு சக்ஸஸ் பார்க்க முடியுது. நம்பிக்கையோட உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையோட ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல், எந்த ஒரு விஷயத்தையும் டிலே பண்ணாமல் நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்டை போட போகிறீங்க. ஓகேவா? உங்களுடைய எஃபர்ட்டு அண்டு ஹார்ட் ஒர்க்கு அதெல்லாம் போடும்போது எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி ரொம்ப தைரியமாக ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன கிடைக்குன்னா, லவ் ரிலேஷன்ஷிப்லேயும் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இழக்க வேண்டாம். ஓகே, அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு டிலே போயிட்டுருக்கு அப்படின்னா, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த விஷயத்தில் ஒரு சக்ஸஸ் ஏற்படும். ரைட்? திஸ் இஸ் ஃபார் ஜென்ரல். ஓகே, ஸோ நம்பிக்கை இழக்க வேண்டாம், அதுதான் நம்பர் 1.
அண்ட் டிலே ஆகிட்டே இருந்தாலும் நீங்கள் அதில் எந்த விஷயம் டிலே ஆகிட்டே இருக்கோ அதில் இன்னும் கொஞ்சம் உங்களுடைய எஃபர்ட் போடுங்க. ஓகேவா? கன்ஃபியூஷன் வந்து தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக வந்து அது ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு ரிசல்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரைட்? சக்ஸஸ் இருக்கும். ரைட்? அடுத்து லவ் அப்படின்றத தனியாக பார்க்கலாம். இது வந்து ஜென்ரல். நெக்ஸ்ட்டு வாட் அபவுட் the messages for those who are dealing with your person. What about your love situation? Queen of Pentacles, Wheel of Fortune, Queen of Cups, Death, ஸோ கண்டிப்பாக உங்களுடைய நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் பர்சனுக்காக அப்படின்னா, அந்த வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, அந்த ஒரு நிலைமை மாறும். அதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும், சப்போர்ட். there will be a change in your position. Okay, you will get some support. இந்த உங்களுடைய சூழ்நிலைக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அண்ட் ஃபினான்ஷியலாக ஏதாவது ப்ராப்ளம் போயிட்டு இருந்தாலும் ஃபினான்ஷியல் ஹெல்ப் கிடைக்கும். ஓகே, ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபைட்டுகளை வந்து உங்கள் பர்சன் வந்து ஸ்டெபனாக இருக்காங்க. ரைட்? அவங்களுக்குமே ஒரு டெசிஷன் மோடில் தான் இருக்காங்க. அதாவது மேபி சாய்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கு. சில பேருக்கு வந்து ஒரு நியூ லவ் இருக்கலாம். இருந்தாலும் நியூ லவ் அப்படிங்கிறது ஃபார் சம். ஓகே, உங்களுடைய பழைய எமோஷன்ஸ் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருது. முடிவுக்கு வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங் வருது. ஓகே, உங்கள் லவ் லைஃப்ல உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் வருது. எந்த அளவுக்கு ஓவராக இமோஷன், ஓவர் அன்பு அப்படின்னு இருந்ததோ அது வந்து ஒரு இந்த ஃபெமினின் எனர்ஜி அவங்களுக்கு வந்து அது ஒரு முடிவுக்கு வருது. ஸோ பட் அட் த சேம் டைம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு உங்கள் பர்சன் வந்து உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, மேபி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் அதாவது ஃபெமினின் எனர்ஜி வந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கலாம். அவங்களுடைய இமோஷன்ஸ்க்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் இந்த மாஸ்குலின் எனர்ஜி வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க ஃபெமினினா. ரைட்? ஃபார் த நியூ பிகினிங். இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் someone is struggling with this energy and someone is still worrying about the past. Okay, yes.
இந்த ரிலேஷன்ஷிப் நடுவில் ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக் பார்க்க முடியுது. ஓகே, புதிய வாய்ப்புகள் நிறையா வந்தாலுமே பாஸ்ட்டு தான் வந்து யோசிச்சுட்ருக்குறாங்க. ஃபைன். ஸோ இன்றைக்கி எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, நீ பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்கள் பர்சனை நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. என்ன செய்யன்னு தெரியல அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கலாம், ஒரு போராட்டம் இருக்கலாம். உங்களுடைய அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரெஷ் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன தான் போராடினாலும் அவங்க வந்து ஒரு ஸ்டெபான எனர்ஜி தான் வந்து காட்டுவாங்க. ஓகே, பட் எனிஹோ நீங்கள் ஆர் உங்கள் பர்சன் சம்ஒன் மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து ஒரு நியூ பிகினிங்கை கொண்டுட்டு வர்றதை பார்க்க முடியுது, ரைட்? ஐ ஃபீல் யூ கேன் டூ மேனிஃபெஸ்டேஷன். நீங்களுமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்கும். ஓகேவா? ஒரு முக்கிய மாற்றம் திருப்பம் வந்து உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஏற்பட போகுது. ஸோ நீங்கள் பழசை நினச்சி வருத்தப்பட்டு இருக்கீங்க, அதில் ஒரு புது எனர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. ஓகேவா? அது நீங்கள் எமோஷ்னலாக வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம், அந்த விதமான ஒரு மாற்றமாகவும் இருக்கலாம். Queen of Swords. Wow. ஸோ மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் இஷ்யூ இருந்திருக்கலாம், நம்பிக்கை பிரச்சனை இருந்திருக்கலாம். ஓகேவா? ஒன்று ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை சம்வாட் டவுட் பண்ணலாம். அந்த பிரச்சனையினால் ஒரு என்ன செய்ய அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். இல்லை உங்களுடைய பர்சன் வந்து ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறாங்க. ஓகே, அந்த ஒரு சூழ்நிலை ஒரு முடிவுக்கு வரதை பார்க்க முடியுது. ஃபைன், குட். ஒரு ஸ்டெபனாக இருக்கிறது, நான் இதில் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கிறது, உங்களை இமோஷ்னலாக அஃபெக்ட் பண்ணுறது, அது மாதிரி பேசுகிறது. ஓகே, ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை ரொம்ப மனசு வருத்தப்படுற மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறது, ரைட்? இது எல்லாமே என்ன இருக்கு, ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் மேலே இருந்து நம்பிக்கையை வந்து போக வச்சிருச்சு. ஸோ அதில் இந்த ஃபெமினின் எனர்ஜி என்ன பண்ணியிருக்கலாம்னா, ஓவர் இமோஷன்ஸ் அன்பை காட்டிகிட்டு இருந்தவங்க இப்போது இமோஷ்னலி டிட்டாச்சாக வந்து உங்களுடைய ரியாக்ஷன்ஸை காட்டிகிட்டு இருக்கலாம். ஓகே, அது வந்து அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஃபெமினின் எனர்ஜி மாஸ்குலின் எனர்ஜிக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஐ ஃபீல் அவங்க வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு சொல்லி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் ரொம்பவே நினைக்கிறாங்க. ஓகே, உங்களுடைய அந்த அன்பு வேணும், அந்த லவ் வேணும். நீங்கள் மேபி சிலர், நீங்கள் மீன்ஸ் ஒரு ஃபெமினின் பார்த்துட்ருக்கவங்க லேடிஸாக இருந்தீங்கன்னா மேபி அந்த உங்கள் எமோஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இப்போ இமோஷ்னலி டிட்டாச்சாக வந்து காட்டிகிட்டு இருக்கலாம். ஓகே, பட் அது அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவங்களோட மாஸ்குலினால். ஸோ தட் அவங்க வந்து ஒரு நியூ பிகினிங்க்கு யூனிவர்ஸ்ட் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க, ரைட்?
உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றது ஒரு எஃபர்ட் போடுறாங்க. ஓகே, எஸ், ஒரு நியூ பிகினிங்காக அவங்களால வந்து வெயிட் பண்ண முடியல, ரஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா, அதுக்கான எஃபர்ட் வந்து அவங்க பர்சன் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ரைட், எஸ், என்ன பண்ண தெரில, இன்டெசிஷன், கான்ட்ராக்ட், பேஷன்ஸ். ஸோ இப்போதைக்கு என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றத தெரியல இந்த சுச்சுவேஷனில். ரைட், அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் பொறுமையாக இருக்கும்போது ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ்டு சுச்சுவேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு சரியான ஒரு தீர்வு ஏற்படலாம். ஸோ பொறுமையாகவே இருங்க, ரொம்ப எமோஷ்னலாக வந்து அஃபெக்டாக ஆக வேண்டாம், அந்த மாதிரி தூக்கி எறிஞ்சும் யாரையும் பேசவும் வேண்டாம். ரைட், சரியானது எதுவோ அது வந்து இன்னைக்கு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, again பொறுமை. You need to be patient, right? What is this indecision? Knight of Swords. ஸோ இந்த குழப்பமான மனநிலை உங்களுக்கு இன்னைக்கு அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு தெளிவு வந்து கிடைக்கும். ஓகே, எஸ், அதுதான் இங்கே பார்க்க முடியுது. எந்த மாதிரியான விஷயம்லாம் தடையாக இருந்ததோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ரைட், ஒரு நியூ பிகினிங்கும் பார்க்க முடியுது. ஏஸ் ஆஃப் பென்டிக்கிள், ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்கா. ஸோ ஒரு பழைய எனர்ஜி எல்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ பிகினிங் பார்க்க முடியுது. அது நீங்கள் என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அது உங்களுக்கு அந்த இது பொருந்தும். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து எஃபோர்ட் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரியான எஃபோர்ட் எல்லாம் போட்டிருப்பீங்களோ, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து வருது. பட் இங்கே பொறுமையாக இருக்க சொல்லி ஒரு 3 கார்ட்ஸ் நமக்கு வந்துருச்சு. ஸோ இன்றைக்குமே நீங்கள் ரொம்பவே பொறுமையாக இருக்கணும். இமோஷ்னலாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அட் த சேம் டைம் அதை வந்து ஃபைனலாக அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. ஓகே, வரல அப்படின்னா வரணும். ரைட், ரொம்ப இமோஷ்னலாக ஆக வேண்டாம், பொறுமையாக இருங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் கிடைக்கும். உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்குது. ஓகே, ரைட், ஸோ நீங்கள் வந்து யூ ஷுட் பி பேஷண்ட். ரைட், ஸோ உங்களுடைய பர்சன் வந்து அவசரப்படுறதுக்கு விரும்பலை. அவங்களே வந்துட்டு பொறுமையாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா சில குழப்பங்கள் போயிட்டு இருக்கனால பொறுமையாக இருக்கிறாங்க. பட் எனிஹவ் அவங்க சம்வாட் எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான ரிசல்ட்டை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே,
நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்கான ஒரு மாற்றத்தை நீங்கள் இன்னைக்கு பார்க்க முடியும். Anything else? Unsettled times need to plan ahead. Again and again நீங்கள் இன்னைக்கு பொறுமையாக இருக்கணும், ஒர்க் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணி ஒர்க் பண்ணலாம். சில வெற்றிகளையும் பார்க்க முடியும். ஸோ பொறுமையாக இருக்கும்போது உங்களுக்கான வெற்றி வரும் கண்டிப்பாக. ஓகே, which will not be granted. டிலே ஆகும் கொஞ்சம். நீங்கள் நினைக்கிறது நடக்கிறது இன்னைக்கு இருக்காது, பட் சம்வாட் டிலே ஆகலாம். ஓகே, இன்னைக்கு சில பேருக்கு ஏதாவது ஒரு பரிசு கிடைக்கலாம், இல்லை நீங்கள் சந்தோஷம் புக்கே இருக்கா, ஸோ யாராவது ஏதாவது உங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம், உங்களை பார்த்து வியக்கிறவங்க. ஓகே, அதர்வைஸ் ஒரு பாராட்டு கிடைக்கலாம், ரைட், சம்வாட். Okay, so thank you for watching. I'll meet you in my next video. Take care, bye bye.